கம்யூனிஸ்டுகளுடைய பார்வையிலும் பெரியாரிஸ்டுகளுடைய பார்வையிலும் சில முன்னுக்கு பின்னான மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனா டெஸ்டினேஷன் ஒண்ணுதான். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை இவர்கள் விமர்சிப்பார்கள், மாறி இவர்கள் விமர்சிப்பார்கள். நடைமுறையில் அதை செயல்படுத்துபவர்களுடைய தவறுகளை இவர்கள் சுட்டி காட்டுவார்கள், அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். இது ஆரோக்கியமான ஒரு இயங்கியல் போக்கு. இந்த இயங்கியல் இருக்கும் வரைதான் இந்திய அரசியல் என்பது உயிர்ப்புடன் இருக்க முடியும். ஆனால் இந்த மரபுக்கு மாறாக ஒருத்தரை பத்தி அசிங்கமா பேசுறது, அவரை டெஃபேம் பண்றது அப்படின்ற இடத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார் சீமான். அப்படியெல்லாம் பெரியாரை டிஃபேம் பண்ணிட முடியுமானா, ஹெச் ராஜா பேசுறதை விடவா ஆபாசமா நீ பேசிட்ட, விஜயபாரதி எழுதுனதை விடவா கேவலமான பொய்களை நீ எழுதிட்ட, சோ ராமசாமி பரப்புனதை விடவா அசிங்கமான பரப்புரைகளை நீ பரப்பிட்ட. அப்போ உனக்கு முன்னாடி பழந்துன்னு கொட்டை போட்டவனாலேயே இங்க பெரியாரை வீழ்த்த முடியல அப்படின்னா நீ வீழ்த்தி விட முடியும் என்று நம்புகிறாய் என்றால் அது உன்னுடைய மூட பழக்க வழக்கம். தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மூர்க்கமான முஸ்லிம் அமைப்புகளாக கருதப்படக்கூடிய அமைப்புகள், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் துடித்து முன்னால் இருக்கக்கூடிய அமைப்புகளாக அறியக்கூடிய ரொம்ப ரியாக்ஷனரியா இருக்கக்கூடிய தவீத் ஜமாத் போன்றவற்றினுடைய தலைவர்களே கூட பெரியாரை நீங்கள் விட்டு விடுங்கள் பெரியாரிஸ்டுகளே, பெரியாரை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம், இந்த சீமானுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு பிஜே பேசுறாரு. அப்படின்னா பெரியார் வாழுகின்ற அந்த அடிப்படையை சீமான் புரிந்து கொள்ள தவறிவிட்டார். பிஜேபி எப்படி தவறியதோ அதே தவறை சீமானும் இப்போது செய்து கொண்டே இருக்கிறார்.